ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை பயன்படுத்தி இலை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபினே சொல்லலாம். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை வறுக்கணும். கொஞ்சம் சிவந்து வரணும், ரொம்ப கருகிடக்கூடாது. சிவந்து வந்த பிறகு இதை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததான் இதே கடாயில் ஒரு கப் பால், ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. வடிகட்டி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் சரியான பதம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் மறுபடியும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக அதே கடாயில் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இடியாப்ப மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சரிசி மாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க, கட்டிலாம் எதுவும் இல்லாமல். இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்தலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பாசிப்பருப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுரண்டு பிறண்டு வர ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால 2 கப் சக்கரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த 2 கப் சக்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். நம்ம எப்படி குலோப் ஜாமுன்லாம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம தொட்டு பார்த்துடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு இருக்குது. இதுதான் சரியான பதம். இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு மாவை ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. நடுவில் கட்டிலாம் இல்லாமல் அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதை மறுபடியும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. 2 கையிலையும் ஒரு சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப குட்டி பாலாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சைஸ்க்கு இருக்கணும் பால். அதுக்கப்புறம் இதை ஒரு தடவை கையால் உள்ளங்கையில் ஒரு தடவை அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இலை ஷேப்பில் கொண்டு வரப்போகிறோம். 2 பக்கமும் கார்னரில் கொஞ்சம் அழுத்தி விட்ட மாதிரி இப்படி நீட்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இலை ஷேப் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது மேலே மட்டும் மோடு தட்டின மாதிரி இருக்கும். ஒரு தடவை மேலே அழுத்திட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஷேப்பாக கொண்டு வந்துருங்க. இப்போ இது நடுவில் அந்த கோடு, இலையில் இருக்கக்கூடிய கோடு வர்றதுக்காக ஒரு சின்ன கோடு ஸ்பூனை திருப்பி போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்முடைய இலை ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்று போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை அடிப்பகம் நல்லா சிவந்து வரணும். சிவந்து வந்த பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த அடிப்பக்கமும் மறுபடியும் சிவந்து நல்லா வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு தடவை திருப்பிட்டு இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு செட்டும் நம்ம போட்டுடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம சக்கரை பாகில் ஒன்றா சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சக்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துட்டு மேலே அந்த சக்கரை பாகை கொஞ்சம் தூவி விட்ட மாதிரி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சக்கரை பாகு உறிஞ்சி சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு ஸ்பூனால் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக நம்ம குலோப் ஜாமுன் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உண்மையிலே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.